ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. 5 மாநில தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டீசலுடைய விலை எல்லாத்தையும் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் கிளம்பிட்டுருக்கு. அதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு திங்கிங் இல்லை அப்படிங்கிறது அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பல செய்தித்தாள்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து இன்னும் அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணல. அந்த ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணாத வரையும் யாரும் பதற்றம் அடைய வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க, 50% மேலே வந்து கச்சா எண்ணெய் உயர்ந்திருக்குது. டாலருக்கு வந்து $70 இருந்த கச்சா எண்ணெய் இன்னும் $114 ஆயிடுச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தினசரி எண்ணெய் நிறுவனத்துக்கு 2400 கோடி இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பெட்ரோலுக்கு $14, டீசலுக்கு $18 இழப்பு வருது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் விலை ஏற்றணும் அப்படிங்கிற முன்னும் முடிவு செய்யவில்லை அப்படிங்கிற தகவலை இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதேமாதிரி யாரும் வந்து பதற்றப்பட்டு பயந்துக்கிட்டு அவசரப்பட்டு கேன்லேயோ டப்பாங்களையோ பாத்திரங்களையோ வாங்கி வச்சு சம்பாவிதங்கள் ஏற்படாத அளவு பார்த்துங்க அப்படிங்கிறது அரசாங்கம் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து நம்ம இன்றைய தகவலாக எடுத்துக்கலாம். பார்த்து கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டினியூவாக தொடர்பில் இருப்போம். நன்றி, வணக்கம்.